Hi friends, today recipe பாத்தீங்கன்னா bread halwa. தேவையான பொருட்கள் bread 4 pieces, sugar, நெய், ஏலக்காய் பவுடர், பாதாம், முந்திரி, திராட்சை, தேவையான அளவு தண்ணி. Friends, கடாய் வச்சிட்டு கடாய் சூடான உடனே அது 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் கொஞ்சம் சூடானதும் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டு நல்லா வறுக்கணும் பொன்னிறமாக. வறுத்துட்டு ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் வறுத்த முந்திரி பயிர் திராட்சை எல்லாம். ஓகே, அதிலே மீதி நெய் இருக்கு. நம்ம பிரெட் எல்லாம் அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகணும் பிரெட்டு துண்டெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் நல்லா இருக்கும் அல்வா. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பிளேட்டில் பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் மாற்றி வச்சுக்கணும். கடாயை வச்சுட்டு மறுபடியும் கடாய் வச்சுட்டு கடாய் வந்து கொஞ்சம் சூடானதும் சுகர் அதில் ஆட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணோம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே கரைஞ்சிடும். அப்புறம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணோம். அதில் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணால் கொஞ்சம் வாடையாக இருக்கும். நல்லா அந்த சர்க்கரை பாவு நல்லா கொஞ்சம் நல்லா கொதிச்சா போதும். மற்றபடி அந்த கட்டித்தன்மைலாம் தேவையில்லை. லைட்டாக கொதிச்சா போதும். பிரெட் ஸ்லைஸை ஆட் பண்ணிடலாம் அதில். அது நல்லா நம்ம வந்து மசிச்சு விடணும் பிரெட் ஸ்லைஸை. நல்லா மசிச்சு விட்டாக்க நல்லா மசிச்சு விடணும். நல்லா அந்த சக்கரை பாவு நல்லா அதில் வந்து மெல்ட் ஆகி நல்லா ஆகும், ஊறி ஆகும் வரணும். மேஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதை நெய் வேணுன்னா அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நெய் வேணுன்னா ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம பண்ணிகிட்டே நல்லா பண்ணிகிட்ருக்கும் போது கிண்டி விட்டுறது நெய் தானாகவே பிரிஞ்சு வெளில வந்துடும். அல்வா ரெடி ஆகிட்டுருக்கும் போது அப்புறம் நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். நட்ஸை நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. சுவையான பிரெட் அல்வா ரெடி. அல்வா ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், அல்வா கலர் சூப்பராக வந்துருச்சு. பிரெட் அல்வா கலரே இப்படி தான் இருக்கும். நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே நல்லா இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
அல்வா பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கு. அல்வா நல்லா இருக்குது.